அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு ஐட்மே எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணி போனால் ஸோ நீங்கள் காலில் பேசியிருப்பீங்க, பேசிட்டு கட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நல்லா தான் இருக்கானா? இப்போ என்ன தான் பண்ணுறது? எனக்கு நான் பார்த்தாலே பிடிக்கல. என்ன வேறு நல்லா இல்லைன்னு சொல்கிறான். அவன் மூஞ்சி தான் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஆனால் நல்லா இருக்கான் கொஞ்சம் லைட்டாக, என் அளவுக்குலாம் அழகு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறீங்க. உங்கள் டேடி தான் எடுத்து வந்து விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க தாங்க இல்லை, இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல வேலை அவன் இல்லை. பாடா இல்லைன் ஜாய், நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பயப்படாத தானே, நான் 2 டேஸில் முடிச்சிடுவேன். சப்மிட் பண்ணும்போது ஓவரால் நீயும் சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலான்னு. இல்லைன் ஜங்குக்கிட்ட சொல்லிட்டியா? அப்புறம் ஜங்குக்கு எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகிடும். அது கண்டிப்பாக தெரிய தான் போகுது. தெரிஞ்சால் அடி தான் போகிறான். பரவாயில்ல விடு, அதுக்குன்னு எப்படி ஒன்றை விட்டுற முடியும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜங்குக்கு தானே, இது நார்மல் தான். அவன் என்னை திட்டுறது, அடிக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சிறது, அதெல்லாம் பாசம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இல்லை இல்லைன்னு ஜாய், இது ஒரு கரியர். நீ ரொம்ப ஆசைப்பட்டு தான் இங்கே வந்திருக்க. அப்படியெல்லாம் ஒன்று விட்டுற மாட்டேன், நீ பயப்படாத. ரொம்ப தேங்க்ஸ். மீதியாருன்னு சொல்கிறான்ல, அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒரு ஜூனியர் பையன் உங்ககிட்ட வந்து, ஜாய் அக்கா, என்னடா உங்களை தேங்கண்ணா கூப்பிட்டாரு, சீக்கிரமாக வர சொன்னார் கேன்டீனுக்கு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க மாஸ்க்லாம் போட்டு. தேங்கிட்ட பார்க்குறீங்க, தேங்க் லைட்டாக அப்படி இப்படின்னு அடிபட்டுருக்கு. பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ பார்க்கவே பாவமாக இருக்குது. ஆனால் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அப்படியே பாவம் பார்த்தாலும் அது அப்படியே கம்மியாகிடுது. ஜாய் வா. தயம் எப்படி இருக்கீங்க தயம்? ஓகேவா? இல்லை பரவாயில்லையா? நல்லா இருக்கேன். என்ன ஜாலியாக இருக்க போல்? நல்ல வேலைடா, இவனுக்கு அடிபட்டுருச்சு அப்பா, எல்லா கடவுளுக்கும் நன்றி அப்பா அப்படிலாம் இருந்தியா என்ன? மாதிரி ஜாலியாக இருக்கேடி, உன் கண்ணு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேடி. கண்ணு போய் சொல்லாதுல ஜாய். நீ வேறு மாஸ்க் போட்டு என் கண்ணை மட்டும் போடுறா தேங்க மாதிரி காட்டிகிட்ருக்க. தயம் நீ தானே மாஸ்க் போட சொன்னேன். ஆமாம் ஜாய், நான் தான் சொன்னேன். ஏன்னா என்னால் ஒன்று கேவலமான்னு மூஞ்ச பார்க்க முடியலன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா ஜாய்? இருக்கு தயம். என்ன சொன்னாலும் அப்படி கேட்டுட்டு போயிடலாம், இவங்கிட்ட இதுக்கு வம்பு அந்த லெவலுக்கு வந்துட்டியா நான் ஜாய்? நான் கூட நினச்சேன் என் கூட ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு. என்னடி டக்குன்னு டம்மி பீஸ் ஆகிட்ட? அப்பெல்லாம் ஆகக்கூடாது செல்லும். அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுக்கிறான். உங்கள் லிப்ஸ் மட்டும் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். தயம் சாப்பிட்றணும் மாதிரி தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், நீ சாப்பிட்றணும் மாதிரி இருக்குன்னு. நான் வேணாம். ஏதாவது சாப்பிட்றியா? எல்லாத்தையும் வேண்டாம். சொல்லு சாப்பிட்றியாண்ணா? சாப்பிட்றேன், பசிக்குது. ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டா? அப்போ தான் கொண்டாட அமைதியான்ட்டு. ஓ போ, ஆர்டர் பண்ணிட்டு அப்படி திரும்பி உட்காந்து சாப்பிட்டு, புரியுதா? சாப்பிட்டு மாஸ்க்கெல்லாம் போட்டு வா. அப்படி சொல்லிட்டு நீங்களும் 2 ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போ மாஸ்க் போட்டு அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டியா? இவ்வளோ சீக்கிரம் தான். சாப்பிட்டுட்டேன். அது பிடிக்கும் ரொம்ப, அதான். எவ்வளோ நாளா இங்கே சாப்பிட்ற வந்து? ஜாயின் ஆனதுலேருந்து தயம் பிடிக்கும், அதான். சரி என்ன அப்புறம் ப்ராஜெக்டு என்னாச்சு? அதான் நீங்கள் பண்ண வேணும்னு சொல்லிட்டீங்களே, எப்படி இருக்க மாட்டியே? ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருப்பியே? என்ன பிளானு? இல்லை உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பண்ணிடலாம் நாளைக்கு. புரியல. அதான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு. ஜாய் என்கிட்ட கேட்டு ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை நான் ஏதாவது ஒத்துப்பேன் நினைக்கிறியா? இல்லை தயம், அவங்க அது சொல்லிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ தயம் சரி கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க் பார்க்குறான். சைனீஸ் அவங்க கேங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஐயோ இவனுங்க வேறு வெளியே போயிட்டானுங்களா?
நடக்க வேறு கஷ்டமாக இருக்கும். அப்படி சொல்லிட்டு தயம் லைட்டாக கஷ்டப்பட்டு நினைக்கிறான். நீங்கள் அதை பார்த்து தயம் இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை ஷோல்டரில் அப்படியே கை போட்டு நட இல்லை வேணாண்டி இல்லை பேலன்ஸ் பண்ணுவேன் நட வேணாம் ஜோய். தயம் பரவாயில்ல நட இதில் என்ன இருக்குது, நான் தெரியாமல் ஒரு டைம் மட்டும் ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிக்கோ, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. சார் நீங்கள் கரெக்டாக தயங்கோட கிளாஸ் கூப்பிட்டு போகாமல் ரெஸ்ட் ரூம் சைட் கூப்பிட்டு போவீங்க. தயங்க அப்படி உங்களை பார்ப்பான். என்ன எப்படி எல்லா ஒரு கெஸ்ட் தான், அதான் சரி உள்ள வரியா? இல்லை வேணாம், நீங்கள் போயிட்டு சவுண்ட் கொடுங்க, நான் வந்துக்கிறேன். எப்படி கொடுக்கணும்? அப்படி கொடுவா? தயம் இல்லை அது ஜாய் இப்படிலாம் பண்ணி என்ன ஐசிக்கலான்னு அதெல்லாம் நடக்காது செல்லும், வேணா செல்லும், கேளு செல்லும். கேளுடியே கேளுடி அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படி இழுக்கிறான். தயம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு வரான். ஸோ நீங்களும் அழகாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ ஆஃப்டர்நூன் ஸோ ஃபுட் நீங்கள் தான் ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க. போதும் ஜோய் போதும் போதும்டி. இல்லை கொஞ்சம் தான் சாப்பிட்டீங்க. நான் எப்பயுமே அவ்வளோதான் சாப்பிடுவேன். சரக்கு நிறைய அடிப்பேன், அப்புறம் சாக்லேட்ஸ் நிறைய எடுத்துப்பேன். அதனால தான் இப்போது ஒரு 3 டேஸாக டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தான் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்க சொன்னாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு பிடிக்காது, நீ வேறு எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்க. தயம் இல்லை உங்களுக்கு தான் என்னை திட்ட பிடிக்கும்ல, அப்படியே என்னை திட்டிகிட்டே இருங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் அப்படியே சாப்பிட்ருங்க. ஓகேவா இருக்கும்ல? அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபுட் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. தயங்க அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்னடி இப்போலாம் பண்ணி ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன்னு புரியல எனக்கு, ஏதாச்சும் கிடைக்கும் நினைக்கிறியா? ஐ மீன் உனக்கு டைம் ப்ராஜெக்ட்க்கு அப்படி இப்படின்னு சொல்லு ஜாய். ஜாய் என்னாச்சு? இல்லை நீங்கள் கை கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஓகே தயம் ஒன்றும் இல்லைல்ல, தயம் ஒன்றும் இல்லைல்ல, வேணா ஹாஸ்பிட்டல்? ஒன்றும் இல்லை, சும்மா வலிச்சது அதான் அம்மான்னு சொன்னேன். நீ என்ன என் அம்மாவா? என் அம்மாவே எனக்கு இல்லை, நீ என்ன அம்மாலாம் பண்ணுறீங்க? இல்லை தயம் ஒரு மாதிரி பெயினாக இருக்க மாதிரி பண்ணிங்க, அதான் ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஒரு மாதிரிலாம் ஒன்று நீ பயப்பட வேணாம். அடங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், நீ எந்த கிரிஞ்சோ பண்ணாமல் இருந்தாலே ஹாப்பி தான். ஓகேவா? தயங்க அப்படி இல்லை, நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, அதான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? டேப்லெட் வேறு போடணும், இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்தில். அப்புறம் உங்கள் ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆப்பிள் மட்டும் சாப்பிடுங்க. ஆப்பிள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். சீக்கிரம் என்ன சீக்கிரம் வந்து போயின்னு இன்னும் வேணாம், எனக்கு வேணாம். நீ என்னடி என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு சாப்பிட்டுன்னு என்னடி இப்படிலாம் பண்ணா? எனக்கு அப்படியே மனசு மாதிரி லவ் வந்து அப்படியே பூத்து காய்ஞ்சி அப்படியே உன் மேலே வந்துடும்ண்ணா. இதெல்லாம் பண்ணுறீங்க? அப்படி இல்லை தயம், இது ஜஸ்ட்டு அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி கீழே குஞ்சிட்டு சாரி, இது வரைக்கும் நான் இவ்வளோ தப்பாலாம் நினச்சதே இல்லை, யாரும் இந்த அளவுக்கெல்லாம் பழி வாங்கணும்னு. ஆனால் எனக்கு உன்னை பார்த்தாலே அப்படி தான் தோணுது தயம். இது ஆக்சுவலாக ஜஸ்ட் பிகினிங் தான், நான் இன்னும் நிறைய பண்ணுவேன். எனக்கு தெரியல உன்னை எதுக்குற அளவுக்கு எனக்கு ஸ்டாமினா இருக்கான்னு, பட் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவேன். உன்னை கேவலமாக நான் அசிங்கப்படுத்துவேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் மனசில் அவனை போட்டு கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க. கொண்டாட்ட தயங்கும். சரி போதும் அப்படிவா அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே அது எதுன்னு சொல்லிட்டு நிறைய டஸ்ட்பின்லாம் கீழே போட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வா அப்படி இப்படின்னு உங்களை வேலை வாங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு இப்படியே வருவியா பொடி அட்வைஸ் பண்ணிட்டு வா. ஓகே தயம்
அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ தயம் பதில் உட்காந்துருக்கீங்க. தயங்களோட டாடி கால் பண்ணுறாரு. ஹலோ தயம். சொல்லுங்க ரெடி. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேடி, பார்த்துக்கலாம் நல்லா இருக்கேன் டேடி. டேடி இங்கே என்னை ஒரு பொண்ணு நல்லா பார்த்துக்குது, அதுக்கு வேணால் ஆயமாவில் தரீங்களா? சின்ன பொண்ணு தான் என்னோட. பாவம், குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம். ஒரு 3 days நான் பார்த்துக்கிட்டோமே நம்ம வீட்லேயும். நல்லா வேலை பார்க்குது, எல்லாருமே கழுவி விடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான் தயம். அது வேலை கிடச்சா வந்து வேலை செஞ்சுட்டு போ, சம்பளம் தரேன். சும்மா இதெல்லாம் அப்படி செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அப்பெல்லாம் பண்ணலை அப்படின்லாம் ஒளிவிட்டு இருக்காத. பா அவ்வளோ பயன்பட்டுருங்க. அதான் யாருன்னு தெரியும்ல, ஜாய். சரிப்பா. உங்கள் அப்பங்கிட்ட எதனா சொல்லுங்கள். அப்படின்னா 1 week தூரமாக போஸ்டிங் போடுங்க. சரிப்பா. சரி பாய். பாய் டேடி, பாய். ஸோ நீங்கள் அப்படியே தாங்க பார்த்துட்ருக்கீங்க. தயம் அப்பாவுக்கு உங்கள் அப்பா 1 week இந்த ஏரியா கிடையாது, வேறு. ஸோ வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. 1 week மட்டும் அங்கே வேலைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. இது 1 week என் கூட வந்து வேலை காய்ச்சி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு நல்லா பார்த்துக்கணும், புரியுதா? உனக்கு நல்ல சேல்ரி தரும். அந்த சேல்ரி வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம். 2-3 வருஷத்துக்கு நீ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேல்ரி. ஓகே ஜாய் ஹாப்பியா? தயம் என்ன நீ உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே நான் பண்ணேன். நீ எதுக்கு எனக்கு ஒரு கேவலமாலாம் பேசிட்டு அப்படிலாம் இருக்க? என்ன ஹெல்ப்பு? நீ யாருடி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு? நீ யார்? என்ன லவ்வரா? என் வருங்கால பொண்டாட்டியா? ஜாய் பாரு, இது வரையும் நான் எந்த பொண்ணையும் இந்த அளவு வெறுத்தது கிடையாது. உன்னை தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வெறுகிறேன். ஏன்லாம் தெரில, ஆனால் எனக்கு ஜாயை பிடிக்காது, கடைசி வரைக்கும் பிடிக்காது. அது மட்டும் உண்மை ஜாய். அது டெஃபினட்டாக உண்மை. அப்புறம் ஜாய் 10 days வீட்டில் இருக்க போகிற, வேலை காய்ச்ச மட்டும் இல்லாமல் எல்லாமே என்னையும் கொஞ்சம் நைட்டில் பார்த்துக்கோ. தயம் என்ன பேசுகிற? நான் எப்படி அதுக்கெலாம் நான் ரெடியாக இல்லை தயம். வேணாமே ப்ளீஸ். சொல்கிற பிறகுலாம் நான் கேட்குறேன்ல. ஏட்டா இவன். சரி ஓகே, ஒரு லெவல் மீறி போயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது. நீ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒழுங்காக நடந்துக்கும். என் ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா நான் வேறு ஏதாவது பண்ணுறேன். அப்புறம் தப்பாக போய் முடிஞ்சிருச்சோம், புரிஞ்சு வச்சிடலாம். புரிஞ்சிச்சா? சொல்லு ஜாய். புரிஞ்சுது தயம். அப்பா கிட்ட சொல்லிடுவா. உன் அப்பா நீ கொண்டாட்டில் கால் பண்ணி சாரிம்மா 1 week தனியாக இருந்தவா பார்த்துக்கோ, அது இதுன்னு பிளாப்லான்னுவா. நீ அதில் ஓகே சொல்லு, பெங்களூரில் இருக்கணும்னு சொல்ல வேணாம். இல்லை அப்பா வீடியோ கால் பண்ணுவார். வீடியோ கால் பண்ணும்போது டெரஸ் போய்டு. இல்லை அப்பாவுக்கு தெரியும், மாட்டிப்பேன். ஏதாச்சும் சொல்லி சமாளிடி. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்களா? இல்லை எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி? சரி, உங்கள் அப்பாங்கிட்ட எங்கள் அப்பா வச்சு சொல்லிடுவா, உன் பொண்ணு என் வீட்டுக்கு வேலை கிடச்சா வரப்போகுது 1 வாரத்துக்குன்னு. இல்லை வேணாம், நீ சொல்கிற மாதிரி கேட்குறேன். அதுக்கு தான் விளக்க நம்ம இது முதல்ல சொன்னேன். இதுவும் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது? கேட்குறேன். கேட்குறேன் இதெல்லாம் இல்லை. சரி போ, போயிட்டு கிளாஸ் ரூமில் இரு. ஈவினிங் வீட்டுக்கு போயிடாத, ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன். ஓகே? கார் ட்ரைவ் பண்ண தெரியுமாடி உனக்கு? இல்லை தயம், அதெல்லாம் தெரியாது. அதான் நான் பார்த்தேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்காது. என்ன? சரி தயம். அடிங்கு என்ன நீ எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டுருக்கியா என்கிட்ட? நீ தானே அதெல்லாம் தெரிஞ்சுக்காத. எப்பா போ நீ முட்டை. தயம் ஹெல்த்தை பார்த்துக்கோ தயம், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். பச்சையாக நடிக்கிறேன் தெரியுது, உன் கண்ணே பேசுது, போடி மயிறு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. தயங்களை இழுத்து தயம்
தயம் மாஸ்க் போடு. தயம் நான் மாஸ்க் போட்டு எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு, அதான் மாஸ்க் தூக்கி அடித்தேன். நான் இப்போது இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன். ஓ இல்லை இந்த அம்மா அப்படியே தப்பு பண்ணிட்டாலும் உங்ககிட்ட நேர்மையாக வந்து ஏய் போட்டி மயிறு சரியான வில்லிடி நீ, உன்னெல்லாம் நம்பவே விடாது. அப்படி நம்பினேன். இப்போது என் தலையும் நான் மண்ணை வாரி போட்டு சமம் பொடி போ. ஸோ நீங்களும் போயிட்டுறீங்க. ஸோ ஈவினிங் தேங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தயம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவங்க கூட போகிறீங்க அவங்க வீட்டுக்கு. தயம் நான் எங்கே ஸ்டே பண்ணுறது? என் ரூமில் தான். நீ ஷோஃபாவில் படுத்துக்கோ, நான் வீட்டில் படுத்துடு. ம் ம் சரி தயம். சரி இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து போ. தயம் ட்ரெஸ் எல்லாம் எடுவோண்டி சொல்லிட்டேன், எல்லாம் வந்துருக்கும் போ. எங்கே தயம்? இந்த ரைட் எடுத்துட்டு லெஃப்ட். ம் ம் சரி தயம். அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க. அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு வரீங்க. தயம் போட்டுட்டேன், வேறு அவுத்துட்டு நில்லு. தயம் பின்ன எவ்வளோனா கேட்டிருப்பியா? போ இதை சாப்பிட்ணும், ஃபஸ்ட்டு நான் போய் சாப்பிட்டா போ. உங்களுக்கு எதாவது எடுத்துகிட்டு வரணுமா? ஆமாடி எனக்கு ஒரு வெஜ் சூப்போ நூடுல்ஸ் எடுத்துட்டு வா போ. ம் சிக்கன் நூடுல்ஸ் புரியுதா? புரியுது தயம், எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டே எடுத்துகிட்டு வா. சரிங்க தயம், சாப்பிட்டுட்டே எடுத்துகிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு எடுத்து போகிறீங்க. ஸோ தயங்கம் கம்மன் சாப்பிட்டுட்டே இருக்கான். நீ எதுக்கு இதை ஊட்டி விட வேணான்னு சொன்னேன்? நீ ஊட்டி விடும் போதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான். ஒரு மாதிரினா நீ லவ் அப்படி இப்படின்னு கனவுல கண்டாத தெரில, சொல்ல தெரில. ஒரு மாதிரி காண்டா இருந்துச்சு. இவ்வளோ கேவலமாக மூஞ்சி வச்சு கிட்ட சாப்பிட்றோமே, வேற எதுவும் முடியாது. தயம் நான் உன்னை கேட்கட்டா? கேளுடி. இல்லை யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, லவ்வே இல்லை. இல்லை யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா வரை கேட்குற? இதெல்லாம் ஃபேக்டி, சும்மா மணி ஹேண்ட்ஸம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இல்லை இதெல்லாம் பார்க்காமே லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அதான். என்ன லவ் ட்ராமா போட்டுறியா என்கிட்ட? அப்படி போட்டால் தப்பிச்சிக்கலாண்ணா? இல்லை தயம் சொல்கிறேன். ஜாய் இப்போ பாருடி, நீ சரியான கேடின்னு எனக்கு தெரியும். நான் ஒன்று தெரியணும், உன்னை விட கேடி நான் பார்த்துருந்து உனச்சலாம். எனக்கு உன்னை எப்படிப்பட்ட ஆள் எனக்கு நல்லா தெரியும். பிரெயின் எப்படிலாம் யோசிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஜாய் இன்னொன்று ஒன்று தெரியுமா? என்ன தயம்? நீ ப்ராஜெக்ட் 3 டேஸில் சப்மிட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். ஆனால் எந்த சோர்ஸை சப்மிட் பண்ணுவான்னு தான் நானும் யோசிச்சுருக்கேன். இதில் எப்படி சப்மிட் பண்ண போகிற? எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக நான் சப்மிட் பண்ணுறேன்னு. சொல்லு ஜாய் எப்படி? இல்லை தயம் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நீ தான் ஏதாச்சும் எனக்கு கொஞ்சம் மனசி காட்டி ரெக்வஸ்ட் அட்டியாத ஜாய். ஜாய் சத்தியமாக நடிகிறேன், நல்லா தெரியுது. கண்ணே கலங்களா வாய்ஸ் மட்டும் அழுகிற வாய்ஸ் மாதிரி வருது. ஏங்க பாருடி, என் முன்னாடி நீ மாஸ்க் போட்டுருக்கேன், உன் கண்ணு மட்டும் தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரியாதா? ஜாய் உண்மை பேசலாம் போய் சொல்கிறாளான்னு? சொல்லு ஜாய், எனக்கு தெரியாதா? தயம் அதெல்லாம் தயம் நான் போய் சொல்கிறது. சே டென்ஷன் ஆகாது சொல்லும். தண்ணி குடி தயம், தண்ணி குட்ரி. ஸோ நீங்களும் பின்னாடி திரும்பி தண்ணி குடிக்கிறீங்க. ஜாய் அவ்வளோ சார் அடி, எனக்கு முன்னாடி கூட மாஸ்க் கழட்டாமல் பின்னாடி திரும்பி குடிக்கிறேன். பயம் ஏதாச்சும் பண்ணிட்டான், ஏதாவது சாகுன்னு எல்லாம் முடிச்சு விட்ருவான்னு. இல்லை தயம் அதான் தயம் தூங்கும் போது எப்படி? தூங்கும் போதும் மாஸ்க் வேணாம். அவ்வளோ கல் நெஞ்சுலாம் இன்றைக்கி இல்லை, ஒரு நல்ல நெஞ்சு தான் இன்றைக்கி இருக்குது. நீ பயப்பட வேணாம். சரி தயம். அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. போயிட்டு உங்களை கசினுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஐசக், நான் சொன்னல ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கியா? எப்படியாச்சு? உங்கள் ஃபேமிலியை கவர்மெண்ட் முன்னாடி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு காட்டி ஆகணும். முக்கியமாக இந்த தயவங்க அப்படி இப்படின்னு எதோ யூஸ் பண்ணிகிட்ருக்கான், அதெல்லாம் வீடியோ போட்டு சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கியா இல்லையா நீ? எடுத்துகிட்டு இருக்கேன் ஜாய், எடுத்துகிட்ருக்கேன். சரி நீ பார்த்துக்கோ ஐசக், இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் யார் என்ன அப்படின்னு காட்டணும். சும்மா விட்டுட்டோன்னு நினச்சிக்கோ, ஏன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனையாயிடும்.
முக்கியமாக இந்த தயவங்களாம் சும்மா விட போகிறதில்ல. பார்த்துக்கோ. சரி நான் பார்த்துக்கிறேன். நீ அங்கே தான் இருக்கியா? ஓகேவா நீ? அப்பா கிட்ட சொல்கிறாத, நான் ஓகே தான். சரியா? ஜாய் டேக் என்ன? சரிண்ணா வச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிடுறீங்க. ஷோ இப்போ என்ன பண்ணுறது? டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ரூம்லேயே கிடைக்குமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூம் போயிட்டு ட்ராவெலாம் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே தயங்கும் இல்லை. ஸோ கரெக்டாக தயங்க வரான். ஜாய் என்ன பண்ணுறீங்க? இல்லை தயங்க அது இல்லை என்ன பண்ணிட்டுருந்தேன் ட்ராவெலாம் ஓப்பன் பண்ணி தைலம் தலைவலிக்குது அதான். ஷோ போயிட்டு கேளு ஏஜ்கிட்ட எடுத்து தருவாங்க போ. என்னைக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, நான்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சாரி தயம், அது பார்க்க தான் சாரி. சரி போ கேட்டு வாங்கிக்கோ. தயம் தைலம் சரிடி நான் எதோ சொல்ல போ. ஸோ தயங்க அப்படியே உட்காடுறான். ஜாய் ஐயோ ஏதோ கண்டுபிடிச்சிருப்பானா? சரி சமாளிக்கலாம். தயம் ஹாஸ்பிட்டல் வேணால் போகலாமா இல்லை டாக்டர் வர சொல்லிட்டா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயம். நான் தயம்லாம் யூஸ் பண்ணாமல் தூங்க மாட்டேன்னா அதனால எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை. என்ன இதை வலியுது என்ன இப்போ வலிகிற மாதிரி இருக்குன்ற நடி விளாடுற? இல்லை தயங்க நான் ஓகே தான். ஆல்ரைட். ஸோ தயங்க அப்படியே உங்கள் கிட்டே வந்துகிட்டே இருக்கான். நீங்கள் பேக்கில் போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு என்ன வேலை பார்க்க போகிற? என்ன வேலை பார்க்க போகிற சொல்றி? என்ன பண்ணலான்னு இருக்கு சொல்லு ஜாய். ஒன்றும் இல்லை தயம், ஒன்றும் பண்ணுறதா இல்லை. கண்ணு போய் சொல்லுதே. கண்ணு ரொம்ப திருட்டு வேலை பார்க்குது போலையே. கண்ணு ரொம்ப ஏமாத்துதேடி. சொல்லு தயம். அதெல்லாம் தயம் ஏன் இப்படி மூச்சு வாங்குது? மேலேருந்து கீழே வரைக்கும் இறங்கி ஏறுது. டீ ஜம்ப் ஆகுதுடி. எங்கே தயம் என்ன ஆச்சுல்ல? நீ தானே பார்த்த? என்ன வேலை பார்க்க போகிற? இல்லை தயம், எதுவுமே இல்லை தயம். இங்கே பாரு ஜாய், அகெயின் தப்பு பண்ணும் இதான் நினைக்காத. என்ன நினச்சி நீயும் தலையில் மண்ணு மாதிரி கொட்டிக்காத. ஏதோ ஒரு டைம் தான் எல்லாமே. சும்மா என்னால் ஒன்று அப்படிலாம் விட முடியாது. மன்னிச்சு பார்த்து நன்றி ஓடி. இதுக்கப்புறம் நஷ்டம் எனக்கு இல்லை, உனக்கு மட்டும்தான். அது உனக்கே தெரியும்ல ஜோய். தெரியும் தயம், நான் உண்மையாக எதுவும் பண்ணல தயம். நம்ம நீ இவ்வளோ கிட்ட இருக்கனால தான் இப்படி ஸ்வெட் ஆகி நர்வஸ் ஆகுது. மற்றபடி நான் எந்த தப்பும் பண்ணல. சரி எதுவும் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு தயங்க போயிடுறான். ஓகே நான் நப்சர் முடிச்சிடாம ஸ்டேஷன் வச்சு பாய்.